ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மனோட 7வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவோட டீமும் அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே சர்ஃபேஸுக்கு வந்துட்டு ஹீரோவும் சரி ஓகே நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கிளம்பி வந்திருப்பான். அப்புறம் அவனுங்க கொன்ன 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டோட அல்ட்ரா கிறிஸ்டல் வந்து உயிரோடு இருந்திருக்கும். ஹீரோவும் அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை ஒரு பெட்டா மாற்றிக்கிட்டு அடுத்த பிளேஸுக்கு போகும்போது நம்ம லோலாவை ஒரு பேண்டிட்ஸ் கும்பல் துரத்திட்டு இருக்கும். அவனுங்களும் நம்ம ஹீரோவை கொண்டுட்டு லோலாவை தூக்கிட்டு போறதுக்காக ஹீரோ அட்டாக் பண்ண வந்திருப்பானுங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த பேண்டிட்ஸ் கும்பல்ல ஒருத்தனும் இன்னையோட உன் கதை முடிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோ சும்மா இருப்பானா, இனிமே தாண்டா நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரமே அப்படின்னு அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த பேண்டிட்ஸ் கும்பல சேர்ந்தவனும் இது என்னடா அட்டாக் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவன் கதையை முடிச்சிட்டான். அப்புறம் இன்னொரு சைடு நம்ம லோலா சண்டை போறதை காட்டுறாங்க. அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டும் இவளால எப்படா இவ்வளவு தூரம் சண்டை போட முடியுது, இந்த அளவுக்கு காயப்பட்டு இருந்தோம், இங்க 3 பேத்தையும் சமாளிக்கிறாளா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொரு மொட்டையும் இந்தம்மா பொண்ணு உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த அட்டாக்கை தடுத்துட்டு லோலா நீ ஓகேவான்னு கேக்குறான். அவளும் நான் ஓகே தான், உன்னால எப்படா இந்த அளவுக்கு சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஹீரோவும் இவனுங்க கதையை முடிச்சுட்டு அதை உட்காந்து பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்ட்டு முட்டா பசங்களா உங்க 3 பேர்த்தோட கதையவும் நான் ஒரே ஸ்ட்ரைக்ல முடிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த காப்ளின் மாதிரி இருக்க மண்டைனும் ஓ தம்பி நீயும் ஸ்பியர் தான் யூஸ் பண்றியா, சரி அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு நான் உனக்கு சில டிப்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறான். அந்த மொட்டை தலைனும் மீட்டியர் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே என் வெப்பன் முன்னாடி இங்க யாராலையும் நிக்க முடியாது, அப்புறம் இங்க என் கதை முடிய போறது இல்ல உன் கதை தான் முடிய போகுது அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா ஒரு பிளாஸ்ட். அந்த காப்ளின் மண்டைனும் பரவாயில்லடா தம்பி உங்ககிட்டயும் கொஞ்சம் ஏதோ டேலண்ட் இருக்கு, ஆனா நான் வந்து உன்னை கொல்றதா பிளானே இல்ல அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா காப்ளின் மண்டை பயந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருந்து செத்தடா பொடி பையிலே அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோ அவனுங்களை பார்த்துட்டு சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அவனோட எண்டு கேம் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுங்க 2 பேத்தையும் பறக்க விட்டுட்டான். காப்ளின் மண்டையும் உன் கதை முடிஞ்சிடா பொடி பையிலே அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து செம்ம ஃபாஸ்டா தப்புச்சிட்டான். இதை பார்த்து அந்த காப்ளின் மண்டைனும் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் இன்னைக்கு ஆக்சுவலி இங்க நீ தான் சாக போற அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த காப்ளின் மண்டையும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுத்துட்டு என்னங்கடா வெப்பன் இது இவ்வளவு ஹெவியா இருக்கு, இல்ல ஒரு நிமிஷம் இந்த வெப்பனோட பிளாக் பாடி அப்புறம் இதோட வெயிட் எல்லாம் வச்சு பார்த்தா இது அந்த பிளாக் மாம்பா ஸ்பியரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஓ உனக்கு இதை பத்தி தெரியுமான்னு கேக்குறான். அந்த மொட்டை தலைனும் அடே தம்பி இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியஸ்ட் டே வாட்டங்குது, ஏன்னா இந்த மாதிரி லெஜெண்டரியான பவர்ஃபுல் ஸ்பியர் எனக்கு சொந்தமாக போறதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பாக்குறான். ஹீரோவும் அவன் அடிச்சு பின்னாடி தள்ளிட்டு ஓ அப்படியா எதுக்குடா தேவையில்லாம பகல் கனவு காண்ற அப்படின்னு அந்த மொட்டையை அட்டாக் பண்ண போறான். அவனும் நம்ம ஹீரோவோட ஸ்பியரை பிடிச்சிட்டு இது எனக்கு சொந்தமாயிருச்சே அப்படின்ட்டு இல்ல இது என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னு அந்த ஸ்பியர் அவனால தூக்கவே முடியல. ஹீரோவும் அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது திறமை வேணும்டா, உன்னாலலாம் அது முடியாதுடா அப்படின்னு அவனோட கான்சென்ட்ரேட்டிவ் கிக்க வச்சு அந்த மொட்டையை அடிச்சு பறக்க விட்டுட்டு ஏன்டா மொட்டை தலையா என்னோட ஸ்பியரை உன்னால தூக்கவே முடியல, இதுல என் ஸ்பியர் உனக்கு கேக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ண போறான். அப்புறம் இன்னொரு சைடு அந்த பேண்டிட்ஸோட ஹெட்டும் நம்ம லோலா கிட்ட அடி வாங்கிக்கிட்டு யாரா இந்த பொண்ணு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, இவளை நாங்க எப்படா தோக்கடிக்கிறது அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அவன் டீம்ல இருக்க ஒருத்தனும் 1000 டிராகர் அப்படின்னு நம்ம லோலாவை அட்டாக் பண்றான். அவளும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு 1000 ஃபிளவர் ஸ்லாஷ் அப்படின்னு அவனை 2ஆ வெட்டிட்டா. ஹீரோவும் லோலா உனக்கு பின்னாடி பாரு அப்படின்னு கத்துறான். அந்த பாஸும் நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வந்துட்டான். லோலாவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டா. அப்ப நம்ம ஹீரோவும் லோலா பார்த்து சண்டை போட மாட்டியா, உன்னோட அழகான ஃபேஸ்ல தழும்பு ஏதாவது விழுந்து போச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். லோலாவும் டே என் மூஞ்சல காயம் பட்டா உனக்கு என்னடா முதல்ல நீ சண்டை போடுறா அப்படிங்கிறா. அப்போ அந்த 2 பேண்டிட்ஸும் ஹீரோ அட்டாக் பண்ண வரானுங்க. ஹீரோவும் அவனுங்க அட்டாக்கை தடுத்தா அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி லாங் ரேஞ்ச் அட்டாக்கு மிட் ரேஞ்ச் அட்டாக்கு எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றானுங்க, இவனுங்களை தோக்கடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு பார்க்குறான். அந்த மொட்டை தலைனும் டே குழந்தை நீ செத்த அப்படின்னு மறுபடியும் அவனோட மீட்டியர் ஸ்ட்ரைக் அட்டாக்கை வச்சு நிறைய ஸ்பியர் மாதிரி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் இல்ல இவனுங்க 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்றானுங்க, என்னால இப்ப இந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியாது, இதுக்கு ஒரே வழிதான் அப்படின்ட்டு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்றான். இதை பார்த்து அந்த மொட்டையும் என்னது இவனோட பவர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் இதை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு
அப்படின்ட்டு டே மொட்டை தலையா இதை வாங்கிக்கோடா அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த மொட்டையும் இல்ல இது எப்படிரா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனை போட்டு தள்ளிட்டான். மீதி இருந்த 2 பேண்டிட்ஸும் இல்ல இங்க என்னடா நடக்குது, அந்த குழந்தை பையன் எப்படிரா திடீர்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு நாம இப்ப நம்மளோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு அங்க இருந்த ஒருத்தனும் ரெட் லோட்டஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் எனது ஃபிளேம் டெக்னிக்கா டே உண்மையான ஃபிளேம்னா என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த பேண்டிட்டும் என்னது இந்த அளவுக்கான ஃபயர் பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனும் அந்த ஃபயர்ல பொசிங்கி செத்து போயிட்டான். இன்னொருத்தனும் மவுண்டைன் கொலாப்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவா அந்த எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு இன்னைக்கு நீயும் செத்தடா அப்படின்னு அவன் கதையும் முடிச்சுட்டு இப்ப என்னோட வேலை முடிஞ்சிச்சு, இனிமே என்னோட பியூட்டிக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஹெட்டும் நம்ம லோலாவை அட்டாக் பண்ணி வீக் ஆக்கிட்டு பரவாயில்லாம் பாப்பா, நீ இவ்வளவு நேரம் தாக்குப்பிடி பண்ண நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, உன்னோட ஃப்ரெண்டு இருந்திருந்தா கூட என்ன சமாளிச்சிருப்பியே என்னமோ, ஆனா என்னோட ஃப்ரெண்டு தான், அவனோட கதையை முடிச்சிருப்பாங்களே அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் என்ன பத்தியாடா பேசுற அப்படின்னு ஒரு சைக்கோ மாதிரி அந்த பாஸ் அட்டாக் பண்ண வரான். அவனும் அந்த அட்டாக்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். ஹீரோவும் என்னடா உன்னோட பார்ட்னர்ஸ் இவ்வளவு வெத்து பீஸா இருக்கானுங்களே அப்படிங்கிறான். அந்த ஹெட்டும் ஷாக் ஆயிட்டு இல்ல அந்த முட்டா பசங்களை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு அவனோட பவரை அவனோட வெப்பன்ல இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இதை நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் இந்த டெக்னிக்கை நான் உனக்காகவே வச்சிருந்தேன், இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவனோட ரேஜ் பூஸ்ட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு அட்டாக் பண்றான். இதுல அந்த ஹெட்டோட வெப்பன் உடஞ்சு போச்சு. ஹீரோவும் அவனை அட்டாக் பண்ணி கொன்னுட்டு என்னம்மா லோலா நீ ஓகேவான்னு கேக்குறான். அவளும் நான் ஓகே தான் அப்படிங்கிறா. ஹீரோவும் அப்புறம் இந்தா கொஞ்சம் நியூட்ரிஷனை குடி, இதை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இது புது பாட்டில் தான் அப்படின்னு கொடுக்குறான். லோலாவும் டே நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படிங்கிறா. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே எப்படி நான் தான் இந்த உலகத்துல நம்பர் 1 அறிவாளி அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்கிறான். லோலாவும் அங்கிருந்து எந்திரிச்சு போறா. ஹீரோவும் லோலா நீ எங்க எந்திரிச்சு போற, நீயும் என்னை விட கொஞ்சம் அறிவாளி தான், அதை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிறான். லோலாவும் நான் சான்ச்சுரிக்கு போகணும் அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போலாமே, நாமளும் நம்மள ரெக்கவர் பண்ணிட்டு போனா சீக்கிரமாவே போயிடலாம் இல்ல அப்படின்ட்டு அட கொஞ்சம் மெதுவா தான் போமா, இவ்வளவு வேகமா போனா அப்படின்னா நான் ஒடியார முடியாம ஓடியாந்து செத்து போயிரும் நாட்டங்குது, அட கொஞ்ச நேரம் நில்லேதான் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் லோலாவும் நடந்து போய்கிட்டு ஹீரோவும் இந்த 9 கிளவுட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு பக்கத்துல இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படிங்கிறான். லோலாவும் என்னடா சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டை ரீச் பண்றது அவ்வளோ ஈஸின்னு நினைச்சி அப்படின்ட்டு ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகி பாக்குறானுங்க. அங்க பார்த்தா நம்ம பிளாக்கும் டே ரெய்னர் நீ என்னடா பண்ற அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அந்த ரெய்னர் அப்படிங்கிறவனும் நீங்க சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு நியூ ஸ்டூடெண்டா வரீங்க அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய டெஸ்ட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு காம்படிஷன் மேக் பண்ணணும் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் என்னடா எங்களை கொல்ல பிளான் பண்றியா அப்படின்னு கத்துறா. அந்த ரெய்னரும் அட என்னமா பிளாக்கு நீ இந்த மாதிரி கொல்றேன் சாவடிக்கிறேன் அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க, நாம எல்லாரும் கிளாஸ்மேட்ஸ், இது நமக்குள்ள நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் தான், இதுல உன்னால கலந்துக்க முடியாது அப்படின்னா நீ திரும்பி உன்னோட வீட்டுக்கு போயிட்டே இரு அப்படிங்கிறான். அந்த குல்லாவும் என்னது திரும்பி போயிடுறதா, டே அது எவ்வளவு டேஞ்சர்னு உனக்கே தெரியும் தானே, நாங்க அங்க இருந்து எங்க உயிர் பொழைச்சு வரதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிருச்சு, திரும்பி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சூசைடு மிஷன் தான் அப்படிங்கிறான். அப்ப லோலாவும் என்ன உனக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்கறான். ஹீரோவும் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு என்ன பிளாக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கறான். பிளாக்கும் எனது ஃப்ராஸ்டரா அப்படின்னு சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோவும் அந்த ரெய்னர் கிட்ட போய் என்னடா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, நாங்களும் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண தான் போறோம், அதுல உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். அப்போ பிளாக்கும் எனது ஃப்ராஸ்டரும் சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறானா, அப்போ நாங்க எல்லாருமே நியூ ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு பாக்குறா. அந்த ரெய்னரும் டே குழந்தை நான் உன்னை அப்புறமேட்டுக்கு டீல் பண்ணிக்கிறேன், இப்போ நான் உன்னோட பியூட்டிஃபுல்லான கம்பெனிகிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம லோலா கிட்ட வந்து என்னமா கண்ணே உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படிங்கிறான். லோலாவும் நீ யாரா முட்டா பீஸ் அப்படின்னு பாக்குறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம லோலாவும் அவளோட ஸ்வாடை எடுத்து அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவனோட கையை வெட்டுற மாதிரி போயிட்டு மறுபடியும் ஸ்வாடை உள்ள வச்சுட்டா. இதை பார்த்த அந்த ரெய்னரும் யாரு நீ பைத்தியக்காரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட விரலை வெட்டிருப்பா அப்படின்னு கதறான். அந்த மொட்டையும் அட பாஸ் அந்த பொண்ணு 4th ஆர்டர் வாரியரா இருக்காலாட்டங்குது அப்படிங்கிறான். அந்த ரெய்னரும் டே அவளை கொஞ்சம் பாரு, ஏற்கனவே இன்ஜுரி ஆன மாதிரி இருக்கா, அவளை நம்மளால ஈஸியாவே தோக்கடிக்க முடியும், நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறான். ஹீரோவும் டே முட்டா பசங்களா நீங்க பிளாக் டைகர் பேண்டிட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறான். அந்த ரெய்னரும் ஆமா எனக்கு தெரியும், அங்க 100கணக்கான 3rd ஆர்டர் வாரியர்ஸுக்கு மேல இருக்காங்க, அப்புறம் நீயும் அந்த பிளாக் டைகர் பேண்டிட்ஸ்ல ஒரு மெம்பர்னு சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படிங்கிறான். ஹீரோவும் சேச்சே நான் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த பிளாக் டைகர் பேண்டிட்ஸ் எங்க
வழியில வந்ததுனால இந்த உலகத்துல இப்ப அவனுங்க யாருமே இல்ல அப்படிங்கிறான். அப்போ அந்த ரெய்னர் பக்கத்துல இருந்த மொட்டையும் ஷாக் ஆயிட்டு, என்னது நீங்க 100 பேத்தையும் கொன்னுட்டீங்களா அப்படின்னு கதறான். இன்னொருத்தனும் இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்க 100 பேத்த உங்க 2 பேத்தால எப்படி கொன்னுருக்க முடியும் அப்படின்னு கேக்குறான். ரெய்னரும் டேய் முட்டாளுங்களா, அவன் பொய் சொல்றான்னு கூடவா உங்களால கண்டுபிடிக்க முடியல, இவனுங்க மட்டும் எங்களை அட்டாக் பண்ண போயிருந்தா எப்பவோ செத்துருப்பானுங்களே அப்படிங்கிறான். ஹீரோவும் ஓ நீ எங்களை நம்பலையா, சரி நாங்க அதை ப்ரூவ் பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறான். அந்த ரெய்னரும் டே குழந்தை உனக்கு ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் டே நான் உன்னை வான் பண்ணலன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு அந்த ரெய்னரை அட்டாக் பண்ணிட்டான். பார்த்தா நம்ம ஹீரோ விட்ட பஞ்சில் அவன் கையை உடஞ்சி யாரா இந்த சைக்கோ அப்படின்னு கதறிக்கிட்டு டே இவனை கொல்லுங்கடா அப்படின்னு கத்துறான். அப்ப அவனோட டீம்மேட்ஸும் ஓகே பாஸ் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறானுங்க. பார்த்தா நம்ம லோலா அந்த ரெய்னரோட கழுத்துல கத்தி வச்சுட்டு இன்னும் ஏதாவது ஒரு மூவ் பண்ணணும்னு நினைச்ச மாவனை உன் தலை தனியா கிடக்கும் அப்படின்னு மிரட்டுறா. அப்போ அந்த ரெய்னர் டீமை சேர்ந்தவனும் இந்த அம்மா பொண்ணே அவரை சீக்கிரமா விட்டு தள்ளி போயிரு, இல்லனா உன் கதை முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நான் உங்களுக்கு 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன், நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, உயிரோட இருக்கிறதா இல்ல எங்க கூட சண்டை போட்டு சாகிறதா அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கே அப்புறம் அந்த குள்ள அவனுங்களும் சண்டைக்கு ரெடியா வரானுங்க. பார்த்தா 2 டீமும் அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த ரெய்னரும் சரி ஓகே நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு டே பொடி பையிலே என்ன மறந்துடாத, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். அப்ப நம்ம பிளாக்கும் தேங்க்யூடா ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு நீங்க அந்த ரெய்னரை ஓட விட்டீங்களா அதெல்லாம் வேற லெவலு, அவன் எங்க ஸ்கூல்ல டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட், நாங்களே அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நல்ல வழியா வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ட்டு அப்புறம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ மிஸ் அப்படின்னு நம்ம லோலா கிட்ட சொல்றா. ஹீரோவும் அட பிளாக்கு ஃப்ரீயா விடு நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், இதுல எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ட்டு லோலா நாம மூவ் ஆகி போலாம், சீக்கிரமா அந்த ரோடு டு டெத்தை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறான். லோலாவும் ஓகே அப்படிங்கிறா. அப்ப நம்ம பிளாக்கும் ஃப்ராஸ்டர் நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்கலாம், நாங்களும் உங்க 2 பேர்த்து கூட ஜாயின் பண்ணிக்கிறதா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் அட அவ்வளவுதானே, நிறைய மெம்பர்ஸ் இருந்தா நமக்கு தான் சேஃப், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். பிளாக்கும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டீமும் ஒரு இடத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஹீரோவும் இவங்க கூட இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண தான் வந்திருக்காங்களா, நான் நினைச்சதை விட இந்த செமஸ்டர்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களாட்டங்குது அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் எனக்கு இதுல ஒரு டவுட், அது என்னன்னா எங்க ஸ்கூல்ல இருந்து அந்த ரெய்னரோட சேர்த்தியே மொத்தம் 5 பேர் தான் அமுச்சு விட்டாங்க, அப்படின்னா இவங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் என்னது உங்க ஸ்கூல்ல இருந்து வெறும் 5 பேர் தானா, அப்படின்னா நான் மட்டும்தான் ஸ்டார்லைட் சிட்டில இருந்து தனியா வந்திருக்கணும் அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக்கும் டே ஃப்ராஸ்டர் நீ எதுக்கிட்ட ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க, இந்த இடத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஸ்ட்ராங்கான வாரியர்ஸால மட்டும்தான் வர முடியும். அப்புறம் நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், அந்த ஸ்கை சிட்டி இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு 5th ஆர்டர் வாரியரும் இங்க வந்து ஜாயின் பண்ண போறானா அப்படிங்கிறா. அப்ப நம்ம லோலாவும் நீங்க மேல்ச்சி ஆரியோவை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க, அவனும் என்னோட ஸ்கூல் தான் அப்படிங்கிறா. இதை பார்த்த நம்ம பிளாக்கோட டீமே ஷாக் ஆயிட்டு என்ன அது நீயும் அப்ப அந்த ஸ்கை சிட்டி ஸ்கூல்ல இருந்தா வர, நீ ரொம்பவே அமேசிங் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒயிட்டும் நம்ம லோலாவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மலை மேல நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இவங்க எல்லாருமே அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண வந்தவனுங்களா, ஏன்டா இங்க ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானுங்க, இவனுங்க எல்லாரும் 3rd ஆர்டர் வாரியர், அதுவும் 17-18 வயசுலயே, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம பிளாக்கும் அதெல்லாம் இருந்துட்டு போகுது, இங்க இத்தனை பேர் இருக்காங்க, எப்படி இங்க இருந்து சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு போறது, இங்க ஏதாவது போர்ட்டல் இருக்குமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு இங்க பக்கத்துலயே எங்கேயாவது போர்ட்டல் இருக்கணும், அப்படி இல்லைனா நம்மளால இப்படிதான் போக முடியும் அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான ஸ்பேஸ்ஷிப் அங்க வந்து நிக்குது. அப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்துகிட்டு ஹலோ எவ்ரிவன், என்னோட பேரு லேவண்டர் இக்னோ, நான் தான் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டோட ஃபர்ஸ்ட் இயர் அட்வைசர், என்னோட வேலை என்னன்னா உங்க எல்லாத்துக்கும் ஃபைனலா ஒரு டெஸ்ட் வச்சு சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு கூட்டிட்டு போறது. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாத்துக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன், சான்ச்சுரி இன்ஸ்டியூட் வந்து இந்த ரோடு டு டெத் கிட்ட இல்ல, அதனால இன்ஸ்டியூட்டுக்கு நம்மளால இந்த ஸ்பேஸ் ஷிப்ல மட்டும்தான் போக முடியும், அதை கொஞ்சம் நம்ம ஈஸியாகிற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் வீக்கான எல்லாரும் இங்கேயே இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் கத்திக்கிட்டு நாங்க இதுக்காக தான் எங்களோட உயிரை பணைய வச்சு இவ்வளவு தூரம் வந்தோமா அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் நாங்க இங்க ஜாயின் பண்றதுக்காக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்தி இருக்காங்க, அதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டரும் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு இந்த மாதிரி வீக்கான குப்பைங்க தேவையில்லை, அவங்க கண்டிப்பா எலிமினேட் பண்ணப்படணும் அப்படிங்கிறாரு. அந்த ஓவரா வாய் பேசின ஸ்டூடெண்ட்டும் யோ முட்டாள் வாத்தியாரு, உன்னை கொன்னாதான் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சு செத்து போன ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிராயச்சித்தமா இருக்கும் அப்படின்னு அந்த அட்வைசரியை அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் டவுட்டே வேண்டாம், இவனுங்க கண்டிப்பா ஒரு முட்டா பசங்க தான் அப்படிங்கிறான். அந்த ஸ்டூடெண்ட்டும் நீ சாகிறதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு அந்த அட்வைசர் அட்டாக் பண்ண போறான். அப்போ திடீர்னு 3 அட்டாக்
வந்து அவனோட கதையை முடிச்சிருச்சு. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அந்த அட்வைசருக்கு பின்னாடி ஒரு ஆர்மி படையே இருக்கு. அந்த அட்வைசரும் இப்ப ஃபயர் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அந்த சோல்ஜர்ஸும் அங்க ஓவரா வாய் பேசிட்டு இருந்தவங்களோட கதையெல்லாம் முடிச்சிட்டானுங்க. அட்வைசரும் இங்க மரியாதை இல்லாதவங்களுக்கு இந்த ஷிப்ல இடம் இல்லை அப்படின்ட்டு, அப்புறம் நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க விரும்பல, அதனால உங்களோட அட்மிஷன் லெட்டரை சீக்கிரமா எடுங்க அப்படிங்கிறாரு. ஹீரோவும் இவன் இன்னும் என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்வைசரும் உங்க அட்மிஷன் லெட்டர்ல இருக்க கவரை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், அப்புறம் இதுதான் உங்களுக்கான ஃபைனல் ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறான். ஹீரோவும் ரைட்ரா இங்க ஏதோ சம்பவம் நடக்க போதாட்டங்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அட்வைசரும் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட 3 அட்மிஷன் லெட்டர் இருந்தா மட்டும்தான் இந்த ஏர்ஷிப்ல நாங்க ஏற விடுவோம், இல்லனா இங்கேயே கடந்து சாவுங்கடா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் நான் நினைச்சேன் இவன் இந்த மாதிரி ட்விஸ்ட் வைக்கலனா தான் அது பெரிய ஆச்சரியம் அப்படின்ட்டு எல்லாம் இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்னு பாக்குறானுங்க. அந்த அட்வைசரும் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அப்போ ஒரு குண்டை நம்ம லோலா கிட்ட வந்து ஸ்வீட்டி நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், அதுக்கு பதிலாக உன்னோட அட்மிஷன் லெட்டரை மட்டும் கொடுத்துரு அப்படிங்கிறான். லோலாவும் அதுவும் கனவுல தாண்டா நடக்கும் அப்படிங்கிறா. அந்த குண்டனும் நம்ம லோலாவை டச் பண்ணலான்ட்டு வரா. அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான பிளாஸ்டோட அங்கிருந்து 4-5 பேர் பறக்குறானுங்க. இதை பார்த்து மீதி பேரும் ஆமா யாரா இந்த பொம்பளை சைக்கோ அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம லோலாவும் இந்தடா ஃப்ராஸ்டர் இதை வச்சுக்கோ அப்படின்னு 3 அட்மிஷன் லெட்டர் கொடுக்குறா. ஹீரோவும் அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறான். லோலாவும் சரி ஓகே உன் இஷ்டப்படியே ஆகட்டும் அப்படின்னு நம்ம ஒயிட்டு கிட்ட கொடுத்துட்டா. ஒயிட்டும் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கா, நீங்க ரொம்பவே அமேசிங் தெரியுமா அப்படின்னு மறுபடியும் புகழ்ந்து தள்ளுறா. அப்போ ஒருத்தன் நம்ம பிளாக் அட்டாக் பண்ணிட்டு உன்னோட அட்மிஷன் லெட்டரை நான் எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஒயிட்டும் பிளாக் கிட்ட போய் இந்தமா பிளாக்கே நீ எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுற, நம்ம கிட்ட தான் 9 டிக்கெட் இருக்க, இதுக்கு மேல நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறா. பிளாக்கும் ஆமா இதெல்லாம் உனக்கு யாரு கொடுத்தாங்கன்னு கேக்குறா. ஒயிட்டும் லோலா தான் எனக்காக கொடுத்தா அப்படிங்கிறா. பிளாக்கும் சரி ஓகே இந்த டிக்கெட்ஸை நீ டெமிட்ரி கிட்டையும் சுல்வான் கிட்டையும் கொடுத்துரு, எனக்கான டிக்கெட்ஸை நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா. அப்போ இந்த ரெய்னரும் அவன் டீம்மேட்ஸோட வந்து ஆஹா நமக்கான அட்மிஷன் லெட்டர் கிடைச்சிருச்சே அப்படின்ட்டு பிளாக்கே நீ மட்டும் அதை கொடுக்கல உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். பிளாக்கும் அவ்வளோ ஈஸியா நான் தோக்க மாட்டேன்டா அப்படின்னு அவன் கூட சண்டை போடுறா. அப்புறம் நம்ம லோலாவும் இன்னொருத்தனும் அந்த ஏர்ஷிப்புக்கு போறாங்க. அங்க இருக்க அட்வைசரும் இது ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சாட்டங்குது, சரி உங்களோட அட்மிஷன் லெட்டர் கொடுங்க அப்படிங்கிறான். இவன் தான் அந்த மேல்ரிக் ஆரியோ, அதாவது நம்ம லோலாவோட ஸ்கூல்ல இருந்து வந்தவன். அவனும் உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் லோலா அப்படிங்கிறான். லோலாவும் அவனை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அவனும் சரி ஓகே நான் உன்னை சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல மீட் பண்றேன் அப்படின்ட்டு அந்த ஏர்ஷிப்புக்குள்ள போயிட்டான். அந்த அட்வைசரும் லோலா இப்ப நீயும் ஏர்ஷிப்புக்கு போலாமே அப்படிங்கிறாரு. லோலாவும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும் அப்படிங்கிறா. பார்த்தா அந்த ரெய்னர் நம்ம பிளாக்கு கூட சண்டை போட்டுட்டனால அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒயிட்டும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அவனுங்களை டைவர்ட் பண்ணிட்டு அவனுங்களோட 3 அட்மிஷன் லெட்டரையும் ஒரே செகண்ட்ல எடுத்துட்டான். பிளாக்கும் சூப்பர் ஃப்ராஸ்டர் நீ அவனுங்க கிட்ட இருந்தே அந்த லெட்டர் ஆட்டை போட்ட, இதெல்லாம் வேற லெவல் தெரியுமா அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் சரி ஓகே இந்தாங்க இதுல இருக்க லெட்டரை வச்சு உங்க எல்லாத்தாலையும் அந்த ஏர்ஷிப்புக்கு போக முடியும் அப்படிங்கிறான். அப்போ அந்த ரெய்னர் கும்பலும் டே அவனுங்களை அந்த ஏர்ஷிப்புக்கு போக விடாதீங்க, அப்படி ஒருவேளை போயிட்டானுங்க அப்படின்னா நம்மளால சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டுக்கு போக முடியாது, அதனால அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஓடியாரானுங்க. ஹீரோவும் முட்டா பசங்க இவனுங்களுக்கு நேத்து என்னால ஒரு லெசனை கத்துக் கொடுக்க முடியல, ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி தவற விட மாட்டான் அப்படிங்கிறான். அப்போ அந்த ரெய்னர் டீம்ல இருந்து ஒருத்தன் ரீப்பர் ஸ்கைத் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அசால்ட்டா விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அவன் கதையை முடிச்சிட்டான். அந்த ரெய்னரும் யாரா இந்த பீஸ்டே இவனை ஒரே அட்டாக்ல கொன்னுட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொரு ப்ளூ மண்டைனும் உன்னோட லெட்டர் எனக்கு குடுறா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு பரவாயில்லாண்டா நீயும் ஸ்பியரை தான் வெப்பனா சூஸ் பண்ணிருக்கியா, சரி ஓகே உண்மையான ஸ்பியர்ஸ் மேனா எப்படி இருக்கணும்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அவனை அட்டாக் பண்ண போறான். அந்த ப்ளூ மண்டையும் டே உன்னோட டிக்கெட்டும் எனக்கு தான் உன் ஸ்பியரும் எனக்கு தான் அப்படிங்கிறான். பார்த்தா ஹீரோ அவன் கதையை முடிச்சிட்டான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவன் கதையை முடிச்சதை பார்த்து அவனுங்க டீம்மேட்ஸும் ஷாக் ஆயிட்டு டே அவனை ஒன்னா அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு 3 பேரும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறானுங்க. ஹீரோவும் இதுவும் எனக்கு வசதியா தான் இருக்கும் அப்படின்னு அவனோட எண்ட் கேம் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனுங்க 3 பேத்தையும் பறக்க விட்டுட்டு உனக்கு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த ரெய்னர் அட்டாக் பண்ண போயிட்டான். அவனும் டே இல்லடா என்ன அட்டாக் பண்ணிடாத அப்படின்னு கதறான். ஹீரோ கேட்பானா அவனை மட்டும் இல்லாம அவன் மொத்த டீமையும் கொன்னுட்டு இப்போதான்டா நிம்மதியா இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் நான் கெயின் பண்ணல அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பண்ண மாச பார்த்து அங்கிருந்த மீதி பேரெல்லாம் ஷாக் ஆயிட்டு யாரா இந்த அறக்கோளரு, இவன் உண்மையிலேயே ஒரு ஸ்டூடெண்ட் தானா, என்னடா இந்த மாதிரி கொல்றான் அப்படின்னு கதறானுங்க. அப்ப நம்ம பிளாக்கு ஒயிட்டு அப்புறம் அந்த மொட்டை 3 பேரும் தேங்க்ஸ் ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோட்ட வராங்க. ஹீரோவும் டே நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு என்னது நீ இன்னும் உள்ள போகலையா, என்ன லோலா எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்கறான். அவளும் நம்ம ஹீரோவை கண்டுக்காம அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு போறா. ஹீரோவும் நான் நினைச்சது
தான். இந்த பொண்ணுங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப்ல அட்வைசரும், கங்க்ராச்சுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு செலக்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் இப்பில இருந்து நீங்க எல்லாருமே கிளாஸ்மேட்ஸ், அதனால எந்த ஒரு வைலன்ஸான பிஹேவியரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஒயிட்டும், ஏன்டா டேய் இவ்வளவு நேரம் சாவுட்டோம் அப்படின்னு சண்டை போட விட்டுட்டு என்னடா கிளாஸ்மேட் அப்படின்னு தத்துவம் பேசுறா அப்படிங்கிறா. ஹீரோவும் பிளாக்கும் கூட அந்த அட்வைசரை பார்த்து கடுப்பா வரானுங்க. அந்த அட்வைசரும், சரி ஓகே, நம்ம சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டை ரீச் பண்றதுக்கு இன்னும் 3 மணி நேரம் ஆகும், அதனால யாரும் அவசரப்படாம போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், என்னங்கடா இந்த ஸ்பேஸ் ஷிப்ல ஒரே ஒரு ஜன்னல் கூட கிடையாது, அப்புறம் எப்படா இந்த இன்ஸ்டிடியூட் நான் லொக்கேட் ஆயிருக்க இடத்த கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு கேக்குறான். அப்ப லோலாவும், டேய் இந்த இன்ஸ்டிடியூட் இருக்க இடம் யாருக்குமே தெரியாது, அது ஏன்னா இன்ஸ்டிடியூட்ல இருக்க ஃபேக்கல்டிஸ், அப்புறம் ரிசர்ச் ப்ராஜெக்ட், அப்புறம் ரொம்பவே ஹை ரேங்கிங்கான வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இது எல்லாமே ரொம்ப டாப் சீக்ரெட்டான ஒரு இன்ஃபர்மேஷன், இது யாருக்கும் லீக் ஆக கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த இன்ஸ்டிடியூட் ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும், அது சரி, அதுக்காக தான் அந்த ரோடு டு டெத் வழியா புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்றானுங்களா, இந்த இன்ஸ்டிடியூட்ல சேராத ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானுங்கள, அவனுங்களும் அடிப்பட்ட நிலைமையில மறுபடியும் அந்த ரோடு டு டெத் வழியா தான் வெளியே போய் ஆகணும், அதனால கண்டிப்பா செத்துருவானுங்க, எல்லாம் நல்லா தாண்டா பிளான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ஏர்ஷிப்பும் சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து லேண்ட் ஆனோட்டி அந்த அட்வைசரும், நம்ம வந்து சேர்ந்துட்டோம், உங்க எல்லாத்தையும் சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இன்ஸ்டிடியூட் மேல ஏதோ ஒரு பறவை பறக்குது, இதை பார்த்து அங்க இருந்த மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு, என்னது 9th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி பீஸ்ட் இங்க என்னடா பண்ணுது அப்படின்னு எல்லாம் கதறானுங்க. அந்த அட்வைசரும், இந்த லெஜெண்டரி பீஸ்ட் நம்ம சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டோட ஒரு ஃப்ரெண்டு, அதனால நீங்க யாரும் இதை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும், என்னங்கடா ஜோக் பண்றீங்களா, இந்த உலகத்துல இருக்க 12 லெஜெண்டரி ஸ்பீஷிஸ்ல ஒன்னான இந்த ஃபீனிக்ஸ் பறவை சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்குதா, என்னங்கடா சொல்றீங்க அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த அட்வைசரும், நம்மளோட அப்கமிங் செமஸ்டருக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு ப்ரொஃபஸரும், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாத்தையும் நான் சவுத்தர்ன் ரீஜனுக்கு வரவேற்கிறேன், நீங்க ஆர்டரா வந்து இந்த கோர்ஸ்க்கு முன்னாடி நில்லுங்க, இது உங்களை ஸ்கேன் பண்ணும் அப்படிங்கிறாரு. அவனுங்களும் போய் நின்று ஸ்கேன் ஆனோட்டி அதுல இருந்து ஒரு கார்டு வருது. அப்போ அந்த ப்ரொஃபஸரும் அந்த கார்டை எடுத்துக்கிட்டு, இதுதான் உங்க சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல ஒரு பாஸ்போர்ட் மாதிரி செயல்பட போகுது, அப்புறம் இது மூலியமா உங்களோட கிரெடிட்ஸை நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும், அப்புறம் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டிடியூட்ல உங்களால ஃபெடரேஷன் காயினை வச்சு எதுவுமே வாங்க முடியாது, அதுக்காக நீங்க பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணணும், அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால உங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்க மாசம் 500 பாயிண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும், சார் இப்போ நீங்க நார்த்தன் ரீஜன் அப்படின்னு தானே மென்ஷன் பண்ணுனீங்க, அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த குரூப்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்கறான். அந்த ப்ரொஃபஸரும், நான் அப்படி சொல்லல, நார்த்தன் ரீஜன்ல இருந்து 641 புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களோட என்ட்ரன்ஸ் செரிமனி முடிஞ்சதும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவா அவன் கையில இருக்க கார்டை பார்த்துட்டு, லோலா இந்த கார்டுல என்ன நம்பரை மென்ஷன் பண்ணிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கறான். லோலாவும், இதுதான் உன்னோட கிளாஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும், நான் கிளாஸ் 10, அப்புறம் நீ கிளாஸ் 1ஆ, சரி ரைட்டு, இது நான் எதிர்பார்த்தது தான், நான் அந்த ஸ்கேனர் முன்னாடி நிற்கும் போது என்னோட கேமோஃப்ளேஜ் ஸ்கில்லை யூஸ் பண்ணி என்னோட பவரை ஹைடு பண்ணிட்டேன், இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த அட்வைசரும், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாம் நியூ ஸ்டூடெண்ட் கார்டை வாங்கினோட்டி சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருங்க, உங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களை கூட்டிட்டு போயிருவாங்க அப்படிங்கிறான். அப்போ நம்ம பிளாக்கோட டீமும் வந்து, ஃப்ராஸ்டர் நீ என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோவும், அட அதுவா, நான் கிளாஸ் 10 அப்படிங்கிறான். அப்போ மொத்த பேரும் ஷாக் ஆகிட்டு, என்னது நீயும் கிளாஸ் 10ஆ, அப்போ நாம் எல்லாரும் கிளாஸ்மேட்ஸா, ஓடே இது அருமையான விஷயமாச்சு அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தில் துள்ளிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும், என்னது மறுபடியும் இவனும் கூட சேர்த்து விட்டானுங்களா அப்படின்ட்டு, ஆமா ஆமா அருமையான லக்கு தான் அப்படிங்கிறான். நம்ம லோலாவும், என்னங்கடா என்ன மட்டும் தனியாக விட்டீங்களே அப்படின்னு பார்க்குறா. அப்புறம் அந்த அட்வைசரும், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ப்ரொஃபஸர் இங்கே வந்துட்டாங்க, உங்கள் கிளாஸ் நம்பர் பிரகாரம் நீங்கள் அரேஞ்ச் ஆகிக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும், லோலா நம்மளால இனிமே பார்க்க முடியாதா, நாம் இனிமே பிரிஞ்சு போயிடுவோமா அப்படிங்கிறான். லோலாவும், டே முட்டாள், இந்த கேம்பஸ் ஒன்றும் பெருசுலாம் இல்லை, நம்ம சீக்கிரமா மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும், சே நான் லோலாவை விட்டு பிரிஞ்சு போவோம் அப்படின்னு நினைச்சே பார்க்கல, இனிமே இவளை நான் எப்படா மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கறான். அப்புறம் நம்ம பிளாக்கும், டே ஃப்ராஸ்டர் சீக்கிரமா வாடா நம்ம எல்லாம் போலாம் அப்படிங்கிறா. ஹீரோவும், தா வந்துட்டேன் அப்படின்ட்டு ஓடியாரான். அப்புறம் ஹீரோ கிளாஸோட வாத்தியாரை காட்டுறாங்க. அவரும், வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேரு ஆர்லே ஜேம்சன், இந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு உங்க கிளாஸ் 10ஓட ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அவனோட அனாலிட்டிக்கலை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, இல்ல இவரோட பவர் எனக்கு கொஸ்டின் மார்க் அப்படின்னு காட்டுது, அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவர் பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல கிளாஸ் 10ஓட பில்டிங்கை காட்டுறாங்க. இதுல வந்து ஸ்டூடெண்ட் எந்த டெஸ்க்ல போய் அவங்களோட ஸ்டூடெண்ட் கார்டை
இன்சர்ட் பண்றாங்களோ அந்த டெஸ்க் தான் இந்த இயர் ஃபுல்லா அவங்க உட்காந்துட்டு இருக்கணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம ஃபண்டமெண்டல் தியரி நாலேஜுக்கும் அப்புறம் உங்க மெக்கா சூட் ஆபரேஷனல் எக்ஸசைஸுக்கும் இந்த இடத்துல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நாம நம்மளோட கிளாஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ப்ரொஃபசர் கிளாஸ் பிரசிடென்ட்டா இருந்தா அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ப்ரொஃபசரும் பிரசிடென்ட்டா இருக்கவங்க இந்த தேர்ட் ஃபோர் ட்ரைனிங் கிரவுண்டோட கீ அவங்க தான் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அலோ பண்ணன டைமிங்ல மட்டும்தான் அங்க போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா அந்த ரூமை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட்டா இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம அகாடமியே மாசம் 500 பாயிண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் எனது 500 பாயிண்டா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நமக்கு என்ன பெருசா எந்த வேலையும் இல்ல, அந்த ட்ரைனிங் ரூமை மட்டும் கவனிச்சுட்டா போதும் அப்படிங்கிறானுங்க. அந்த வாத்தியாரும் சரி முதல்ல போய் உங்களோட டெஸ்க்ல உட்காருங்க, நாம நம்மளோட பிரசிடென்ட் ஓட்டிங்க ஆரம்பிச்சிடலாம், யார் அதிகமான ஓட்டிங் வாங்குறீங்களோ அவங்க தான் இந்த கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட் அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாத்தோட டெஸ்க்லயும் அந்த கிளாஸ்ல இருக்கவங்களோட பேரெல்லாம் பாக்குது. நம்ம ஹீரோவும் நான் என்னதான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி அங்க இருக்க மீதி பேரும் அவனுங்க பேரையே சூஸ் பண்ணிட்டு அந்த 500 பாயிண்ட் அதை வச்சு நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சந்தோஷத்துல மிதக்கிறானுங்க. அப்புறம் கடைசியா ரிசல்ட் பார்த்தா நம்ம ஹீரோ 5 ஓட்டு வாங்கி டாப் பிளேஸ்ல இருக்கான். அப்போ அந்த ப்ரொஃபஸரும் சரி ஓகே நம்ம கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட் நம்ம ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க 3 ஓட்டு வாங்கின ஒருத்தனை எந்திரிச்சு ப்ரொஃபசர் அவனுங்க எல்லாம் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓட்டிங்ல அவனுங்க ஏமாத்தி தான் பிரசிடென்ட் ஆயிருக்கான் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ப்ரொஃபசரும் சரி ஓகே இது ஃபேரா இல்ல அப்படின்னா நான் எந்த மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் வைக்கிட்டோம் அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டும் நாங்க சண்டை போட்டு யாரு ஸ்ட்ராங்கா இருக்கமோ அவங்க இந்த கிளாஸோட பிரசிடென்ட்டா இருக்கட்டும் அப்படிங்கிறான். நம்ம வாத்தியாரும் ஆனா இங்க நம்மளால சண்டை போட முடியாது, ஆனா அதுக்கு டிஃபரெண்டான ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு ஒரு டம்மியை வர வச்சுட்டு இதுல நீங்க யாரு ஸ்ட்ராங்கான பஞ்ச் பண்றீங்களோ அவங்க தான் இந்த கிளாஸோட பிரசிடென்ட் அப்படிங்கிறாரு. அந்த ஓவரா வாய் பேசின ஸ்டூடெண்ட்டும் ஓகே ப்ரொஃபசர் இது நல்லா தான் இருக்கு, நானே ஃபர்ஸ்ட் வரேன் அப்படின்ட்டு அந்த மிஷின் அட்டாக் பண்றான். இவனோட பஞ்சிங் ஃபோர்ஸ் வந்து 9800 கிலோகிராம். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்திக்கிட்டு டே சந்தேகமே வேண்டாம் இவன் தான் இந்த கிளாஸோட பிரசிடென்ட் அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் என்னங்கடா நான் இருக்கிறத மறந்து போயிட்டீங்களா அப்படின்னு பாக்குறான். அந்த ப்ரொஃபசரும் பரவாயில்லாண்டா நல்ல பஞ்சிங் ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஹீரோ கிட்ட என்னடா என்னோட பவரை பார்த்ததுக்கு அப்புறமும் என்கிட்ட மோதுன்னு நினைக்கிறியா, வீணா அவமானப்பட்டு போயிடாத அப்படிங்கிறான். ஹீரோவும் அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போடா அப்படின்ட்டு ப்ரொஃபசர் இந்த பஞ்சிங் பேக்கை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னா நான் காசு கட்ட தேவையில்ல தானே அப்படின்னு கேட்கறான். நம்ம ப்ரொஃபசரும் ஃப்ராஸ்டர் நீ அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம் நீ அதை பஞ்ச் பண்ண அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட ஆப்பனட்டும் இதோ பாடுறா அந்த பொடி பையன் இந்த மிஷினை உடைக்க போறானா, அவன் கை உடையாம இருந்தா சரிதான் அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறானுங்க. ஹீரோவும் சரி ஓகே இனிமே என்கிட்ட வாய் பேசுறதுக்கு முன்னாடி இவனுங்கெல்லாம் யோசிச்சு தான் பேசணும் அப்படின்ட்டு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் அப்புறம் டைகர் ஃபீஸ்ட் இந்த 2 அட்டாக்கையும் கம்பைன் பண்ணி அந்த மிஷின் அட்டாக் பண்றான். ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த மிஷின் சல்லியா உடஞ்சு போச்சு. இதை பார்த்து அந்த வாத்தியாரும் யாரா நீ அப்படின்னு அவரே ஷாக் ஆகுறாரு. ஹீரோவோட ஆப்பனட்டும் என்னது இவன் உண்மையிலேயே அந்த மிஷினை உடைச்சிட்டானா அப்படின்னு வாயை பொளக்கறான். அந்த வாத்தியாரும் நம்ம ஹீரோவை ஷாக்லயே பார்த்துக்கிட்டு யாரா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டெக்னிக்கே கத்து வச்சிருக்கான், அப்புறம் இந்த ஃபோர்ஸ் டிடெக்டரை இவ்வளவு ஈஸியா உடைச்சிட்டான், இவன் ஒன்னும் நார்மல் ஸ்டூடெண்ட் இல்ல போல அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாரு. அப்ப நம்ம பிளாக்கும் யாஹூ நம்ம ஃப்ராஸ்டர் வின் பண்ணிட்டான் அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் இவங்க இல்லைன்னா என்னால இந்த கிளாஸுக்கு பிரசிடென்ட் ஆயிருக்க முடியாது, இவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்மளோட வாத்தியாரும் நம்ம ஃப்ராஸ்டர் தான் இந்த கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட், அப்புறம் உங்க ஸ்டூடெண்ட் ஐடி கார்டில் இருக்க கியூஆர் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களால இந்த அகாடமி இன்டர்நெட்டை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் அந்த கியூஆர் கோடு மூலியமாவே உங்களால இந்த ஸ்கூலோட மேப் அக்சஸ் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூட்ல என்னென்ன பிளேசஸ் இருக்கு அப்படின்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் உங்க வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா, உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா நீங்க நாளைக்கு காலையில ஷார்ப்பா 6 மணிக்கு கிளாஸ்ல அசம்பிள் ஆயிரலாம் அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம பிளாக்கும் ப்ரொஃபசர் எங்களோட ரூமை நீங்க எங்க அலோகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம வாத்தியாரும் சிரிச்சுக்கிட்டே அட நான் இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன், நம்ம இன்ஸ்டிடியூட்ல எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியா ரூம் கொடுக்க மாட்டோம், அதை அவங்களே தான் அவங்களோட பாயிண்டை வச்சு ரெண்டலுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப அவனுங்களும் என்னடா டாப் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீட்டை கூட ரெண்டுக்கு தான் கொடுப்பீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் ரெண்ட் எடுக்கிற இடத்துல நம்ம ஹீரோட டீமும் என்னங்கடா ஒரு டப்பா வீட்டுக்கு மாசம் 50 பாயிண்ட் ரெண்டலா, சரி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா இந்த பேம்போ வில்லாவுக்கு 500 பாயிண்ட் ரெண்டலா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஒயிட்டும் இந்த பேம்போ வில்லா இந்த வீடு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அடியே முட்டாள் ஒயிட்டு உன்னோட மொத்த காசையும் உன்னோட வீட்டு ரெண்டலுக்கே கொடுத்துட்ட அப்படின்னா எப்படி சாப்பிடுவ, அப்புறம் எப்படி உன்னோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவ, நீ என்ன பண்றதா இருந்தாலும் இங்க பட்ஜெட் போட்டு தான் பண்ணணும், அப்புறம் எந்த முட்டாளாவது 500 பாயிண்ட் கொடுத்து அந்த பேம்போ வில்லாவை
வில்லாவை ரெண்டுக்கு எடுப்பானா அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம லோலாவும் ஹீரோவோட தலையிலேயே ஒண்ணு போட்டுட்டு எதுக்காகடா என்ன முட்டாளுன்னு சொன்ன அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் அடி பைத்தியம் என்னை எதுக்கு அடிச்ச அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு நிமிஷம் இப்ப நீ என்ன சொன்ன, தயவு செஞ்சு அந்த வில்லாவை மட்டும் நீ ரெண்டுக்கு எடுத்துட்டேன்னு சொல்லிடாத அப்படிங்கிறான். லோலாவும் சரி அதை விட நீ தங்கறதுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும் இன்னும் இல்லையே அப்படிங்கிறான். லோலாவும் சரி உன்னோட ஸ்டூடெண்ட் கார்டை கூட அப்படின்னு வாங்கிக்கிட்டு அங்க இருக்க ஒரு மிஷன் கிட்ட போறா. ஹீரோவும் அதை வச்சு என்ன பண்றேன்னு கேட்கறான். லோலாவும் என்னோட வீட்டுல 2 பேரு தாராளமா இருக்கலாம், அதனால நாம ஒரே வீட்டுல இருந்துகிட்டு நம்மளோட ரெண்டலை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம், நீ உன்னோட ஷேரை கொடு அப்படின்னு அவங்கிட்ட இருந்து 250 பாயிண்ட் வாங்கிட்டா. ஹீரோவும் தயக்கத்தோட லோலா இனிமே நாம ரூம்மேட்ஸ் தானே அப்படின்னு சொல்ல வரான். லோலாவும் டெவில் மாதிரி ஃபேஸ வச்சுக்கிட்டு டேய் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னோட தலை தனியா கிடக்கும் அப்படிங்கிறா. ஹீரோவும் ரைட்டு இனிமே நான் என்ன பேச போறேன் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டு அந்த வில்லாவில் வந்து உக்காந்துக்கிட்டு பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு, 250 பாயிண்ட்டுக்கு ஒர்த்து தான், சரி ஓகே நான் மேப்பை செக் பண்ணி என்கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் விற்கிறதுக்கு ஒரு இடம் தொலைவணும், அப்புறம் இது என்னங்கடா மிஷன் அப்படின்ட்டு அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணனா 1 மணி நேரம் சண்டை போட்டா 150 பாயிண்ட், அப்புறம் உமன்ஸ் பாத்ரூமை கிளீன் பண்ணா 100 பாயிண்ட், அப்புறம் ஹானர் ஆஃப் கிங்ஸ் 5 மணி நேரம் விளையாண்டா 150 பாயிண்ட், கடைசியா இந்த இன்ஸ்டியூட்டை பத்தி நல்ல ரிவ்யூ கொடுத்து ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 120 பாயிண்ட். என்னங்கடா இது, இதெல்லாம் இந்த ஸ்கூல்ல ஒரு மிஷனா, யாரா இந்த மாதிரி முட்டாள்தனமான மிஷன் எல்லாம் இங்க அப்ரூவ் பண்ணது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே நம்ம முதல்ல இந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போய் நம்ம கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை வித்து பாயிண்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் இதுதான் ரோடு டு டெத்ல இருந்து கலெக்ட் பண்ண மெட்டீரியல்ஸை சேல் பண்றதுக்கான பர்ஃபெக்டான இடம் அப்படிங்கிறான். அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போறான். அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே யாரா இவன் அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்கான், இவனுக்கு இந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் வாங்குறதுக்கே காசு இல்லையாட்டுங்குது, இவன் இங்க என்ன தரா கொண்டு வந்து விற்க போறான் அப்படின்னு பேசுறானுங்க. அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்ல இருக்க பெருசும் இந்தாப்பா தம்பி நீ ஸ்கூலோட யூனிஃபார்ம் கூட போடாம வர, உங்ககிட்ட ஏதாவது வேல்யூபிளான செல்லிங் ஐட்டம் இருக்கா, அப்புறம் இங்க கொடுக்குற ஐட்டத்துக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பாயிண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும், என்னால ஃபெடரேஷன் காயின் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சரி ஓகே என்கிட்ட இருக்க ஐட்டத்துக்கு உங்களால எவ்வளவு பாயிண்ட் கொடுக்க முடியும்னு பாருங்க அப்படின்ட்டு அந்த ரெக்ஸ் லிச்சோட தோலை எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்து அந்த பெருசும் என்னது தேர்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ரெக்ஸ் லிச்சா, இதுக்கு நான் உனக்கு 10,000 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க 2 ஸ்டூடெண்ட்ஸும் யாரா இவன் பார்க்கறதுக்கே ரொம்ப வீக்கா தெரியறான், ஆனா இவங்கிட்ட எப்படா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கு, சரி ஓகே அந்த ரோடு டு டெத்ல எங்கேயாவது கடந்திருக்கும் அதை பொறுக்கிட்டு வந்திருப்பானா அப்படின்னு நம்ம ஹீரோவை கடுப்புலயே பாக்குறானுங்க. ஹீரோவும் சரி ஓகே இதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு அந்த சால்ட் கிறிஸ்டல் எடுத்து கொடுக்குறான். இதை பார்த்தா அந்த பெருசும் என்ன அது சால்ட் கிறிஸ்டலா, பரவாயில்ல தம்பி நீ நல்ல வேல்யூபிளான ஐட்டம் தான் வச்சிருக்க, இதுக்கு நான் 1,00,000 பாயிண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோ சால்ட் கிறிஸ்டல் எடுத்ததை பார்த்து ஷாக் ஆயிட்டு சரி ஓகே இது ரொம்பவே லக்கியஸ்டான பர்சனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அப்புறம் இனிமே அந்த குழந்தை பையன் பணக்காரன் ஆயிட்டான், இந்த இடத்துல இந்த 1,00,000 பாயிண்ட வச்சு குறைஞ்சது 1 வருஷத்துக்காவது நல்லா சொகுசா சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் பெருசே அப்புறம் என்கிட்ட இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கு, அதையும் நீங்க கோச்சிக்காம எவ்வளவு வேல்யூ போகணும் செக் பண்ணி சொல்றீங்களா அப்படின்ட்டு அந்த கிரீன் வைன் மான்ஸ்டரோட ஃபிளஷ் எடுத்து காட்டுறான். இதை பார்த்து அந்த பெருசும் ஷாக் ஆயிட்டு என்னது 6th ஆர்டர் கிரீன் வைன் மான்ஸ்டரோட ஃபிளஷா, டே பையா இதை மட்டும் நீ கொன்னன்னு சொல்லிடாதரா, நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடும் அப்படின்னு உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காரு. இதை கேட்ட அங்கிருந்த மொத்த அரங்கமும் அலறிக்கிட்டு என்னது 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டா, டே யாரா நீ 6th ஆர்டர் எவால்வ்டு பீஸ்டோட மெட்டீரியல் எல்லாம் வச்சிருக்க, சரி ஓகே உன்னை பார்க்கும்போது ரொம்ப அறிவாவும் அப்புறம் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலியில இருந்து வந்திருக்க மாதிரியும் தெரியுது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. இன்னொரு கும்பலும் யாரா இந்த குப்பை, இவங்கிட்ட இந்த அளவுக்கு வேல்யூபிளான ஐட்டம்ஸ் இருக்கா, இதெல்லாம் அவன் எங்கந்தரா எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ மேலேயும் பொறாமப்படுறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அப்போ அந்த பெருசும் சரி ஓகே இந்த கிரீன் வைன் மான்ஸ்டரோட ஃபிளஷ் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம் தான், இது கம்மி குவான்டிட்டியில இருந்ததுனால நான் உனக்கு ஒரு 5,00,000 பாயிண்ட் கொடுக்குறேன், அப்புறம் அந்த சால்ட் கிறிஸ்டல் எல்லாம் சேர்த்து 6,00,000 பாயிண்ட் ஓகேவா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஓகே தான் அப்படின்ட்டு இன்னொரு கொஸ்டின் என்கிட்ட இருந்து நீங்க ஏதாவது டெக்னிக் கார்ட்ஸை வாங்கிப்பீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்போ அந்த பெருசும் டெக்னிக் கார்ட்ஸு அப்புறம் வெப்பன் அது மட்டும் இல்லாம நம்ம சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டோட யூனிஃபார்ம் இந்த மாதிரி ஐட்டத்தை எங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அப்படியா சரி ஆல்ரைட் அப்படின்ட்டு இவரு மட்டும் அந்த டெக்னிக் கார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாரு அப்படின்னா என் சிஸ்டம் கொடுத்த எல்லா டெக்னிக் கார்ட்ஸையும் இவரு தலையிலேயே கட்டியிருப்பேன், அப்புறம் இன்னும் ஒரு சில பாயிண்ட்டுக்காக அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை மட்டும் இவர் முன்னாடி காமிச்சிருந்தேன், அதுக்கு எப்படியும் 1 மில்லியன் பாயிண்டாவது கொடுத்து வாங்கியிருப்பாரு, சரி ஓகே வந்த வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு பாக்குறான். அப்புறம் ஹீரோவும் எல்லா பொருளையும் வித்துட்டு வெளியே வந்துட்டு எங்க போனாலும் இதே பிரச்சனை, ஏன்டா தயவு செஞ்சு வெளியே வாங்கடா என்னால முடியல, இதுக்கு மேலேயும் நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறான். அப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வந்து டே தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேச
பேசணுமே, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்ல இருந்து எவ்வளவு பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணன, இந்த அண்ணனுக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 பாயிண்ட் கடனா தேவைப்படுது, அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணன அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படிங்கிறான். ஹீரோவும் யாரா நீங்க முட்டா பசங்க, உங்களை பார்த்த ஒரே செகண்ட்ல நான் உங்களுக்கு 10,000 பாயிண்ட் தூக்கி கொடுக்கணுமான்னு கேட்கறான். அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் டேய் தம்பி, நம்மளோட ஸ்டூடெண்ட் கார்டை வச்சு நம்ம கிட்ட இருக்க பாயிண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் நாங்க எல்லாருமே இந்த ஸ்கூல்ல தான் இருக்க போறோம், உன்னோட காசை தூக்கிட்டு எங்கேயும் ஓடி போயிட மாட்டான், நம்பி குடுடா அப்படிங்கிறான். ஹீரோவும் அட அப்படியா, இந்த ஸ்டூடெண்ட் கார்டை வச்சே நம்மளால பாயிண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா, இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அப்படின்ட்டு இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்ககிட்ட இருக்க பாயிண்ட் மொத்தத்தையும் நான் சுரண்டி எடுத்துக்க போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் டேய் நீ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்துகிட்டு உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா, இதெல்லாம் உன் கனவுல கூட நடக்காது அப்படிங்கிறான். ஹீரோவும் அட என்னப்பா, ஒரு அண்ணனா வந்து என்கிட்ட 10,000 பாயிண்ட் நீ உரிமையா கேட்கும் போது நான் உன்னோட தம்பியா ஒரு ஃபேவர் கேட்க கூடாதா அப்படிங்கிறான். அவனும் கடுப்பாயிட்டு இதோட உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் ட்ரேஸ்லெஸ் ஷேடோ அப்படின்னு அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அங்கிருந்த மீதி பேத்த போய் அட்டாக் பண்றான். இதை பார்த்து அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் என்னது பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் என்னடா பொடி பையலே, என்ன மாதிரி நியூபி வந்து உன்னை மிரட்டுறத நினைச்சு ஒரே எம்பாரசிங்கா இருக்கா அப்படின்னு அவனோட கான்சென்ட்ரேட்டிவ் கிக் டெக்னிக்கை வச்சு அடிச்சு துவைச்சது மட்டும் இல்லாம டைகர் ஃபிஸ்ட் டெக்னிக்கவும் வச்சு அட்டாக் பண்றான். அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் டே இதோட உன் கதை முடிஞ்சு அப்படின்னு அனகோண்டா ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் சே நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலையே அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவங்கிட்ட வாங்கின அட்டாக்னால ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டான். அப்ப அந்த ஸ்டூடெண்ட்டும் என்னடா தம்பி, இவ்வளவு நேரம் நான் பொறுமையா பேசிட்டு இருந்ததுனால ஓவரா பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நானும் சூடாயிட்டேன், இனிமே என்னோட சூடு குறையிற வரைக்கும் உன்னை போட்டு பொழந்து கட்டிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு 10,000 பாயிண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் சே இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல மட்டும் கேம்பஸுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இல்ல அப்படின்னா இவன் கதையை எப்போ முடிச்சிருப்பேன், சரி போயிட்டு போகுது, இந்தாடா இதை வாங்கிக்கோடா அப்படின்னு அவனோட ஸ்பிரிண்டிங் ஃபிஷ் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ண போறான். அந்த ஸ்டூடெண்ட்டும் சேர்றா தம்பி உன்னோட கையை உடைச்சி ஒரு பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு அவனோட அனகோண்டா ஃபிஸ்ட்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அப்ப அவனுங்க ரெண்டு பேரும் பண்ணன அட்டாக்ல ஒரு பவர்ஃபுல்லான வேவ் கிரியேட் ஆயிட்டு நம்ம ஹீரோ விட்ட பஞ்சில் அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்டோட கையே உடஞ்சு போச்சு. அவனும் இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் இவனை சும்மா விடாதீங்கடா அப்படின்னு வழியில கதறான். அவன் கூட இருக்கவனுங்களும் டே கண்டிப்பா உன்னோட கை தான் உடஞ்சிருக்கும், நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு டெவில் மாதிரி வந்து எங்கடா இங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறீங்க, இதெல்லாம் ஆரம்பிச்சது நீங்க தான், அதனால முடிச்சு வச்சுட்டு தான் போகணும், இதை முடிக்கிறதுக்கு ஆளுக்கு 10,000 பாயிண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன வந்து அட்டாக் பண்ணதை நான் மறந்து போயிருவேனே அப்படிங்கிறான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் என்னது 10,000 பாயிண்டா, டே குழந்தை நீ என்ன தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா, இந்த 10,000 பாயிண்டை ஏர்ன் பண்றதுக்கு நாங்க எவ்வளவு மிஷன் முடிக்கணும் தெரியுமா அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவும் என்னங்கடா வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இப்ப மட்டும் அந்த 10,000 பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல கையும் காலும் உடஞ்சி வழியில கதறணும், அது பரவாயில்லையா அப்படின்னு நம்ம ஹீரோவும் மிரட்டுறான். அப்போ அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரும் நம்ம ஹீரோ மிரட்டினதை பார்த்து பயந்துகிட்டே டே டே அப்படி எதுவும் பண்ணிடாத, நாங்க உனக்கு அந்த 10,000 பாயிண்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு கதறானுங்க. ஹீரோவும் சரி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறான். அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்டும் தா இது மாதிரி உன்னோட ஸ்டூடெண்ட் கார்டு எடுத்து இதுல இருக்க பட்டனை கிளிக் பண்ணனா அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகும், அப்புறம் உன் ஐடி நம்பரை சொன்ன அப்படின்னா நான் மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவான் அப்படிங்கிறான். ஹீரோவும் அவன் நம்பரை சொல்லிட்டு சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்டும் கடுப்புலயே இவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பாயிண்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான். ஹீரோவும் சூப்பரா அண்ணனுங்களா, நீங்க தான் உங்களோட தம்பிக்கு என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் நம்ம மறுபடியும் மீட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் சீக்கிரமே வரும் அப்படின்ட்டு போறான். அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் என்னது மறுபடியும் வேற மீட் பண்ணணுமா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு டேய் பொடி பையிலே என்ன தைரியம் இருந்தா எங்களையே அடிச்சு எங்க கிட்ட இருந்து பாயிண்ட் ஆடை போட்டு போயிருப்ப, இதுக்கு நீ கண்டிப்பா வருத்தப்படுவா அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஹேரை வச்சிருக்கணும் என்னடா இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன மாதிரி ஒருத்தனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த ப்ளூ மண்டைனும் ஆமா அவன் கடைசியா பண்ண அட்டாக்கோட பவர் லெவலு அதை ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டானுங்க அப்படிங்கிறான். அப்புறம் அவனுங்களோட ஹெட்டும் டே இவனோட கையை உடைக்கிறவனுக்கு நான் எக்ஸ்ட்ரா 5,000 பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அவனுங்க ரெண்டு பேரும் ஆமா இவன் காலையும் சேர்த்து உடைக்கணும், நாங்களும் அதுக்கு பாயிண்ட் கொடுக்குறோம், ஆனா யாரா இவன் கை காலை உடைப்பாங்க அப்படின்னு பாக்குறானுங்க. நம்ம ஹீரோவும் என்ன லோலா ட்ரைனிங் முடிச்சிட்டியா, இன்னைக்கு நைட்டு நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறான். லோலாவும் அவளோட ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டு டே அந்த லிவிங் ரூம்ல இருக்க பிக் ஸ்கிரீன் மூலியமா உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. ஹீரோவும் சரி ஆர்டர் பண்ணன ஃபுட்டு வரதுக்குள்ள நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம லோலாவும் வந்துட்டு என்னடா ஃபுட்டு வந்துருச்சான்ட்டு அந்த டேபிள்ல இருக்க ஃபுட்டெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறா. ஹீரோவும்
சீக்கிரம் வந்து உட்காந்து சாப்பிடு, எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கான். லோலாவும் ஆமா இந்த ஃபுட்டெல்லாம் பார்க்கும்போது எப்படியும் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும், அதுவும் இத்தனை ஃபுட்டை நீ ஆர்டர் பண்ணியிருக்க, இதுக்கெல்லாம் எங்கேருந்துடா காசு வந்துச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோவும் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒன்று வேணுமே அப்படின்னு கேட்குறான். லோலாவும் இப்போ நீ என்னடா சொன்ன அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோவும் கதறிக்கிட்டு என்னம்மா ஸ்வீட்டி, நான் ஒரு ஜோக் பண்ணனா கூட இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற, அப்புறம் உன்னோட சுவாடை ஏதாவது பக்கத்தில் வச்சுக்கிறியா அப்படின்னு கதறான். நம்ம லோலாவும் முறைச்சிக்கிட்டு என்னடா துளிர் விட்டு போச்சா, எதுக்குடா என்ன ஸ்வீட்டின்னு கூப்பிட்ட அப்படிங்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் லோலா காலில் விழுந்து கதறிக்கிட்டு என்னை தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத, ஏதோ விளையாட்டா பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனால் இப்படி வினையா முடிஞ்சு போயிடும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு காலில் விழுந்து கதறான். லோலாவும் வெளியே போடா அப்படின்னு எட்டி உதைச்சிட்டு சரி வா நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம், இது ட்ரைனிங் எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கூட சண்டை போறது நின்றுடுக்கிறா. ஹீரோவும் ஆமா இந்த நட்ட நடுராத்திரியில இந்த ட்ரைனிங் அவசியமா அப்படின்ட்டு இவளை பார்க்கறதுக்கு அப்படியே அட்லைட்டை பார்க்குற மாதிரி இருக்கு, அவ தான் பர்ஃபெக்டான டைமிங்க்கு ட்ரைனிங் எடுக்கணும், அப்புறம் டைமை கீப் அப் பண்ணணும் அப்படின்னு என்னை போட்டு வெளுத்து கட்டணும், இப்போ இவ கூடயும் நான் மல்லு கட்டணுமா அப்படின்னு ஷாக்லேயே பார்க்குறான். நம்ம லோலாவும் டே நீ ட்ரைனிங் எடுக்கும் போது எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறா. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தடுத்ததுக்கு வாயிலேருந்து ரத்தம் காக்குறான். லோலாவும் என்னடா ஆச்சு, நான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக கூட அடிக்கலையே அப்படின்ட்டு உனக்கு இன்ஜுரி ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறா. ஹீரோவும் அது ஒன்றும் இல்லை, நான் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோருக்கு போயிட்டு வரும்போது ஒரு சில செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வம்பிழுத்தானுங்க, அவனுங்களுக்கு நான் ஒரு சில பாடம் சொல்லி கொடுக்கும் போது என்னோட உடம்புல லைட்டாக இன்ஜுரி ஆயிருச்சு, அதுக்காக நான் அவனுங்க கிட்ட இருந்து 30,000 பாயிண்ட்டை பிடிக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். லோலாவும் என்னடா முத நாள்லயே நிறைய எனிமீஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல, அப்புறம் இந்த மெடிசனை காலையில் ஒரு பில்லு நைட்டு ஒரு பில்லு எடுத்துக்கோ அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் என்னது மெடிசனா, நான் தான் நல்லா இருக்கேன்னு சொன்னோம் இல்ல, அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்கறான். லோலாவும் டே நீ இப்ப இருக்க கண்டிஷன்ல மேக்சிமம் உனக்கு காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இதை எடுத்துக்கோ, அப்புறம் இன்னைக்கான ட்ரைனிங்கை இதோட முடிச்சுவோம் அப்படின்ட்டு போறா. ஹீரோவும் ஆமா இவளுக்கு என்ன பிடிச்சிருக்குதா இல்ல பிடிக்கலையா, அப்படி இல்லைனா என்ன வச்சு ஏதாவது பிளான் போடுறாளா அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு அவங்கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை வச்சு நம்ம அட்லைட் சொல்லி கொடுத்த மெத்தட்ல அந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்னதான் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருந்து டைரக்டா பவர் அப்சர்வ் பண்றது ஏதோ ஒரு சைடு எஃபெக்ட்டுக்கு காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னாலும் என்னால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு இப்ப இதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது, அப்புறம் நான் சீக்கிரமா அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலோட பவரை அப்சர்வ் பண்றதுக்கு ட்ரெயின் ஆகி ஆகணும், ஏன்னா நான் இந்த அளவுக்கு மெதுவா க்ரோ ஆகிட்டு இருக்கும் போது என்னோட பவர்ஃபுல்லான ஆப்பனண்ட் வந்தா என்னால சமாளிக்க முடியாது, இதுக்கு சீக்கிரமே ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு ஆமா இந்த நைட்ல இவ இந்நேரத்துக்கு எங்க போறா அப்படின்னு பாக்குறான். லோலாவும் அங்க இருக்க செவுத்தெல்லாம் எகிரி குதிச்சு போறா. ஹீரோவும் சரி ஓகே இதை பத்தி நான் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்ல, முதல்ல என்னோட கல்டிவேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட அடி வாங்கிட்டு போன அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. அவனும் டே என்னங்கடா அந்த கிக்கா சேகால உண்மையாலே அவனை சமாளிக்க முடியுமா, அப்புறம் என்னடா அவனுக்கும் அசால்ட்டா 10,000 பாயிண்ட்டை கொடுத்துட்ட அப்படின்னு கேட்கறான். அப்போ அவங்க ஒரு குள்ளனும் ஓடியாந்து டே அந்த கிசாகே இங்க வந்துட்டான் அப்படிங்கிறான். யாரா அந்த கிக்காசே அப்படின்னு பார்த்தா ஒரு மலை மாதிரி இருக்கான். அவனும் டே என்னங்கடா போயும் போயும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் அவனை அடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையடா அப்படின்னு கத்துறான். அப்ப யாரோ அவனை எட்டி உதச்சி என் வழியை விட்டு போடா அப்படிங்கிறாங்க. அவனும் பறந்து போய் விழுந்துட்டு டே யாரா அந்த கோலை, என்ன தைரியம் இருந்தா என்ன பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கத்துறான். யாருன்னு பார்த்தா நம்ம லோலாவும் நானும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறா. அந்த குண்டனும் டென்ஷன் ஆயிட்டு என்ன குழந்தை என்ன தைரியம் இருந்தா என் கூட சண்டை போறதுக்கு தனியா வந்திருப்ப, இன்னைக்கு உன் கதை கண்டிப்பா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம லோலாவை அட்டாக் பண்ண வரான். அவளும் அசால்ட்டா அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு டேய் இன்னும் ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்னுருவான் அப்படின்னு அவ கழுத்துல கத்தி வைக்கிறா. அப்ப நம்ம ஹீரோட்ட அடி வாங்கணும், என்னம்மா குழந்தை இங்க வந்து ஜோக் பண்ணிட்டு இருக்க, இந்த இன்ஸ்டிடியூட்டோட கேம்பஸுக்குள்ள யாராவது ஒருத்தரை கொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும், அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். அப்ப நம்ம லோலாவும் என்னடா என்னை பார்த்தா ஜோக் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறா. அப்ப அந்த குண்டனும் இப்பதான் நம்ம லோலா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னது நீ தான் அந்த லோலாவா, அந்த ஜீனியஸான பொண்ணு இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்க தானே, உங்ககிட்டயா இந்த நாய்ங்க பிரச்சனை பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு ஷாக் ஆவறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோட்ட அடி வாங்கணும், என்னது லோலாவா, அந்த ஸ்கை சிட்டில இருந்து வந்த டீக்ளேர் ஃபேமிலியோட லோலாவா, ஏமா ஒரு நிமிஷம் நிலே நீ தான் எங்களுக்கு லோலான்னு தெரியாது அப்படின்னு அவ காலில் விழுந்துட்டு இவ உண்மையிலேயே அந்த டீக்ளேர் ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னா இந்த கேம்பஸுக்குள்ள எத்தனை பேர்த்த இவ கொன்னா அப்படின்னாலும் அந்த ஃபேமிலி அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிரும், இப்போ நாங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி இதுதான் அப்படின்ட்டு மிஸ் டீக்ளேர் நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க, அப்புறம் இனிமே உங்க ஃப்ரெண்டு கிட்ட நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், இப்பில இருந்து அவன் எங்களோட பிரதர் அப்படிங்கிறான். லோலாவும் அப்படியா சரி ஓகே சொன்னபடி நடந்துகிட்டா நல்லதுதான் அப்படின்ட்டு கிளம்புறா. அப்ப அந்த குண்டனும் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு இப்பதாண்டா உயிர் வருது, எப்படியோ ஒரு வழியா இங்க இருந்து
போயிட்டால. அப்புறம் டேய் முட்டாளே, யாரு கூட தாண்டா அப்படி பிரச்சனை பண்ணி வச்சுக்கிறீங்க? நீங்க பண்ண வேலையினால இப்ப என் உயிரும் போயிருக்கும் போல அப்படின்னு கத்துறான். ஹீரோட்ட அடி வாங்கினவனும் டேய் எங்களுக்கு மட்டும் என்னடா தெரியும், அந்த முட்டாள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க டீக்ளர் ஃபேமிலி மெம்பர் கிட்ட ஃப்ரெண்டா இருப்பான்னு இது எல்லாம் தெரிஞ்சு சண்டை போறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு வந்துட்டு என்ன லோலா அப்படின்னு பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஒரே ஒரு பிளேட் சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. ஹீரோவும் அவ ரொம்ப சீக்கிரமா கிளாஸுக்கு போயிட்டாலாட்டங்குது. அப்புறம் எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சிருக்காளா, என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு உண்மையிலேயே அவளுக்கு என் மேல பாசம் இருக்கும் போல, அவ வேணும்னே நடிச்சிட்டு இருக்காளாட்டங்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம பிளாக்கோட டீம் வந்துருச்சு. நம்ம ஒயிட்டும் என்ன ஃப்ராஸ்டர் கிளாஸுக்கு ரெடி ஆயிட்டே அப்படின்னு கத்துறா. அப்புறம் அந்த மொட்டையும் குள்ளாவும் நம்ம ஹீரோவை போட்டு நெருக்கிக்கிட்டு என்னப்பா தம்பி, இல்ல இல்ல கிளாஸ் 10ஓட பிரசிடென்ட், நேத்து நல்லா தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறானுங்க. ஹீரோவும் செத்த கம்முன்னு இருங்கடா, கிளாஸுக்கு டைம் ஆகுது கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம கிளாஸ் 10ஓட வாத்தியாரும் இன்னைக்கான தியரி கிளாஸ் முடிஞ்சிருச்சு, மீதி இருக்க டைம்ல நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு ட்ரைனிங் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சத பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம கிளாஸ் பசங்க மொத்த பேரும் ஒரே ஆர்வத்தோட ஓ அப்படியா, அப்படின்னா இன்னைக்கான கிளாஸை நாங்க ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறானுங்க. நம்ம வாத்தியாரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா ஒவ்வொரு மாசமும் ஒரு மைனர் எக்ஸாமினேஷன் நடக்கும், அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் மேஜர் எக்ஸாம் நடக்கும், இதுல நீங்க கம்மியான மார்க் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கான கான்சிக்வன்சஸை நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸும் யோ வாத்தியாரே, அப்ப எதுக்கு எங்களோட ஒப்பீனியன் கேட்ட, உனக்கு என்ன தோணுதோ அது மாதிரியே பண்ணு, நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கறோம் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம வாத்தியாரும் பசங்களா மேல இருக்க ஃப்ளோர்ல டோஜோ அப்புறம் ஃபிட்னஸ் சென்டர் இருக்கு, நீங்க அங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம், அப்புறம் நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் ஈனோஸ் இங்க வாங்க அப்படின்ட்டு அந்த ட்ரைனிங் ரூம் டெய்லியும் காலையில 6 மணிக்கு ஓபன் ஆயிரணும், அப்புறம் மிட் நைட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடணும், முக்கியமா அதை நீங்க கிளீனா வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. ஃப்ராஸ்டர் நான் ஒன்னு மறந்தே போயிட்டேன், உன்னோட ஸ்டூடெண்ட் கார்டை கொடு, உனக்கான 500 பாயிண்ட்டை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு கார்டை வாங்கி போட்டு பார்த்தா அந்த ஸ்கிரீன்ல 6,40,200 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு ஷோ ஆகுது. இதை பார்த்த நம்ம வாத்தியாரே ஷாக் ஆயிட்டு டே ஃப்ராஸ்டர் உன்னால எப்படா இவ்வளவு பாயிண்ட்டை அதுவும் ஒரே நாள்ல கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆகுறானுங்க. அதுல ஒருத்தனும் யோ வாத்தியாரே அந்த கார்டை நல்லா செக் பண்ணி பாரு, இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகாத ஒருத்தங்கிட்ட எப்படி 6 லட்சம் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் நம்ம கரெக்டான பிரசிடென்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ கூட அந்த பிரசிடென்ட் போட்டிக்கு சண்டை போட்டான்ல, அவனும் இதுக்கு வாய்ப்பே இல்ல ப்ரொஃபசர், அவன் ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கான், ஒன்னு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவன் திருடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணியிருக்கணும், நீங்க அதை செக் பண்ணுங்க அப்படிங்கிறான். இன்னொருத்தனும் ஆமா ப்ரொஃபசர் நம்ம ஜேம்சன் சொல்றது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிறான். இந்த சிவப்பு முடி பேரு ஜேம்சன். அப்ப நம்ம வாத்தியாரும் என்னப்பா தம்பி இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை அவ்வளோ மட்டமா நினைச்சிட்டீங்களா, அதுவும் இந்த ஸ்கூலுக்கு வந்து 2 நாள் கூட முழுசா ஆகாத ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்னால இதை எப்படி ஹேக் பண்ண முடியும், அப்புறம் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ராஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல இருந்து ட்ரேடு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஜேம்சனும் எனது எக்ஸ்சேஞ்ச் சென்டரா, எங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸை எங்களால ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக் ஆவறான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னா சீக்கிரம் வாங்கடா எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போவோம் அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் அடே முட்டா பசங்களா இது தெரியாம தான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம வாத்தியாரும் பரவாயில்ல ஃப்ராஸ்டர், அந்த ரோடு டு டெத்ல இருந்து நிறைய வேல்யூபிளான ஐட்டத்தை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பியாட்டங்குது, அது மட்டும் இல்லாம உன்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டியா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா ஆமா அவங்க 3 பேத்தையும் நான் எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல நேத்து மீட் பண்ணனேன், அவங்களும் என்னோட எக்ஸ்பென்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சம் பாயிண்ட்ஸை லோன் கொடுத்தாங்க அப்படிங்கிறான். அப்ப ஹீரோட அடி வாங்கினவனும் யாரா என்ன நினைக்கிறது அப்படின்னு தும்புறான். அப்ப நம்ம வாத்தியாரும் பரவாயில்ல அதுக்குள்ள உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு சீனியர் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டியா அப்படின்னு பாக்குறாரு. ஹீரோவும் அந்த ஸ்டூடெண்ட் கார்டை கொடுத்தீங்களா நான் இப்படியே போயிருவேன் அப்படின்ட்டு அந்த கார்டை வாங்கிட்டு வரான். அப்ப நம்ம வாத்தியாரும் அப்புறம் பசங்களா நான் இப்ப ஸ்டாஃப் மீட்டிங்காக போக போறேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் ஒரு காம்படிஷன் நடத்த போறாங்களாம், அதுக்காக நம்ம கிளாஸ்ல இருந்து டாப் 5 வாரியர்ஸை நான் செலக்ட் பண்ணி கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவுதானே உடுங்க வாத்தியாரு நாங்க பாத்துக்கிறோம், நம்மளோட கிளாஸ் 10 தான் டாப்ல இருக்கும் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம கிளாஸ் பசங்களாம் அந்த டோஜோ ரூம்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் கைஸ் இந்த சிவப்பு மண்டையின் பேரு நான் போன எபிசோட்ல ஜேம்சன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா அந்த ஜேம்சன் அப்படிங்கிறது நம்ம ப்ரொஃபஸரோட பேரு, இவனோட பேரு வந்து கிர்லோஸ். அந்த கிர்லோஸும் நம்ம ஹீரோ ஸ்பியரை வச்சு ட்ரைனிங் எடுத்துருக்கிறத பார்த்துட்டு என்னடா குழந்தை உனக்கு ஸ்பியரை வச்சுலாம் சண்டை போட தெரியுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம பிளாக்கும் டே கெர்லோஸ் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறா. அப்போ அந்த கெர்லோஸும் அட பிளாக்கு நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டோட பவர் என்னன்னு நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நம்ம பிரசிடென்ட்டுக்கு பயமா இருந்துச்சுன்னா அவரு பாட்டுக்கு தனியா ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படின்ட்டு இவன் ஏதோ ஒரு இல்லீகல் மூவை யூஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸ் டிடெக்டரை ஒரே அட்டாக்ல பீஸ் ஆகிட்டான்.
ஆனா இவனோட உடம்புல இருந்து அந்த பவருக்கு ஈக்குவலான ஆரா ரிலீஸ் ஆக கிடையாது. இது ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நான் சண்டை போட்டா மட்டும்தான் என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது நான் பயப்படுறேனா? டேய் நீ தாண்டா இந்த சண்டைக்கு பயந்துட்டு இருக்கிற. நான் மட்டும் உன் கூட சண்டை போட்டேன் கண்டிப்பா உன் கை காலில் இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படிங்கிறான். அந்த கெர்லோஸும் உனக்கு அவ்வளவுதாண்டா ஃப்ராஸ்டர் மரியாதை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு என்னடா ஆம மாதிரி அட்டாக் பண்ற, இப்போ என்னோட அட்டாக்கை பாருடா அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா இந்த அட்டாக்லயே அந்த கெர்லோஸ் பறந்துட்டான். இதை பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸும் டே அந்த ஃப்ராஸ்டர் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஓடியாரானுங்க. அப்ப நம்ம பிளாக்கும் மொட்டையும் டே குல்லா வாடா நம்ம போய் ஃப்ராஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லனா அந்த கர்லோஸோட டீமை சேர்ந்தவனுங்க நம்ம ஃப்ராஸ்டரை அட்டாக் பண்ணிடுவானுங்க அப்படின்னு கூப்பிடுறா. அப்ப நம்ம ஹீரோவும் அட பிளாக்கு அதெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல, இந்த முட்டாளுங்களை சமாளிக்கிறதுக்கு நானே போதும் அப்படின்ட்டு நான் இப்ப கிளாஸ் பிரசிடென்ட்டா இருக்கிறதுனால என்னோட பவரை இவனுங்களுக்கு ஷோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். அந்த கெர்லோஸும் இதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போறடா ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அப்படியா சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அவனோட எண்டு கேம் ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்த 3 பேத்தையும் பறக்க விட்டுட்டு அதில் மீதி இருந்த அந்த கெர்லோஸை அவனோட கான்சென்ட்ரேட்டிவ் கிக்க வச்சு பறக்க விட்டுட்டு என்னடா தம்பி முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறான். அந்த கெர்லோஸும் நம்ம ஹீரோ கிட்ட வாங்கின அடியில மூஞ்சில வீங்கி போய் எந்திரிச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க பிரசிடென்ட் அப்படிங்கிறான். அப்போ பிளாக்கும் இனிமே ஃப்ராஸ்டருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறா. அந்த குல்லாவும் ஆமா எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போடும் போது நான் பயந்துட்டு கிடந்தேன் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் என்னங்கடா வேற யாராவது என்னோட பவர்ல டவுட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறான். அப்ப அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம ஹீரோ எதிர்த்து எதுவுமே பேசல. ஹீரோவும் சரி ஓகே என் பவர்ல யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சண்டை போடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்து அந்த பேன்க்யூட் காம்படிஷனுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டீமும் அந்த கிராவிட்டி சேம்பருக்கு வந்துட்டு நம்ம பிளாக்கும் இதுல நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் கார்டு தேவையாட்டங்குது அப்படிங்கிறா. ஹீரோவும் ஒரு வாரியரா இருக்கவங்க அவங்களோட மசிலுக்கும் போனுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஆனா அவங்களோட இன்னர் ஆர்கன்ஸுக்கு எந்த ஒரு ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க. இந்த கிராவிட்டி சேம்பர் அப்படிங்கிறது அவங்களோட டோட்டல் பாடிக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தான். இந்த இடத்துல நான் ஒரு அல்ட்ரா கிறிஸ்டலோட பவர் அப்சர்வ் பண்ணும் போது அது வேற லெவல்ல இருக்குமே அப்படின்ட்டு அந்த கிராவிட்டி சேம்பருக்குள்ள வந்துட்டு ஓ இதுதான் அந்த கிராவிட்டி சேம்பரா அப்படி இங்க என்னடா இருக்கு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிளாக்கும் என்னங்கடா இது இந்த கிராவிட்டி சேம்பரை யூஸ் பண்றதுக்கு நம்மளோட பாயிண்ட்ஸை கொடுக்கணுமா, அதுவும் இந்த கிராவிட்டியை 2 மடங்கு வைக்கும் போது ஒரு நிமிஷத்துக்கு 2 பாயிண்ட் கன்சியூம் ஆகும், இதுவே 3 மடங்கு மாத்தும் போது ஒரு நிமிஷத்துக்கு 3 பாயிண்ட் கன்சியூம் ஆகும், இப்படிலாம் கொள்ளடிச்சா நாங்க எங்கடா போறது அப்படின்னு கதறா. அப்ப அந்த குள்ளாவும் எனது கிராவிட்டி சேம்பர்ல 2 மடங்கு ஃபோர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 2 பாயிண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 120 பாயிண்டா, ஏன்டா எங்களுக்கு மொத்தமாவே 500 பாயிண்ட் தான்டா கொடுத்துருக்கீங்க, இதுல 120 இங்கேயே வாங்கிட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி திங்கிறது தூங்குறது அப்புறம் ஃபைட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்குறது, இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நாங்க ட்ரைனிங்கே எடுக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த குள்ளா கிட்ட போய் டே நாம தான் அந்த கிரீன் வைன் மான்ஸ்டரை தோக்கடிச்சதுனால அதோட ஃபிளஷ் இருக்குது இல்ல அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறான். அந்த குள்ளாவும் ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படிங்கிறான். ஹீரோவும் பிளாக்கை பார்த்து பிளாக்கு நீங்களும் நிறைய பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்னைக்கு மட்டும் 2x கிராவிட்டியில என் கூட ஜாயின் பண்ற எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயா அவங்க எவ்வளவு நேரம் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டை என்கிட்ட இருந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். நம்ம கிளாஸ் பசங்களும் யாஹூ நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்னா சும்மாவா ஃப்ராஸ்டர்னு கத்துறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிராவிட்டி சேம்பரை ஆக்டிவேட் பண்ணோட்டி அதோட ஃபோர்ஸ் தாங்க முடியாம ஒரு சிலர் தடுமாறி நிக்கிறானுங்க, ஒரு சிலர் பார்த்தா தரையோட போய் ஒட்டிட்டானுங்க. ஹீரோவும் என்னங்கடா இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்ல என்னோட உடம்பு ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகுது, இதனால என்னோட சிங்கிள் ஃபிங்கரை கூட மூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சரி ஓகே இந்த ஸ்டேட்ல என்கிட்ட இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலோட பவர் அப்சர்வ் பண்ணனேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்கா இருக்கு அப்படின்னு எல்லாருமே மெடிடேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை தவிர அங்க இருந்த மீதி பேர் எல்லாம் 1 மணி நேரம் கழிச்சு என்னடா இந்த அளவுக்கு வலியா இருக்குது, ஆனா எப்படா இந்த ஃப்ராஸ்டர் மட்டும் இவ்வளவு ரிலாக்ஸா உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு கதறிக்கிட்டே அங்கிருந்து எந்திரிச்சு போயிட்டானுங்க. அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் கண்ணை முழிச்சிட்டு என்னங்கடா இங்க ஒருத்தம் கூட இல்ல, இப்ப நான் மட்டும்தான் இங்க தனியா ட்ரைனிங் எடுக்கணுமா அப்படின்ட்டு அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை 3 மடங்கு அதிகமாக்கணும். உடனே நம்ம ஹீரோவும் தலைய தரையில இடிச்சுக்கிட்டு என்னங்கடா இது இந்த அளவுக்கு ஹெவியா இருக்குது, ஆனா லக்கிலி என்கிட்ட அல்ட்ரா கிறிஸ்டல் இருக்கு, இதை அப்சர்வ் பண்ற மெத்தட் எனக்கு தெரியும், இந்த கண்டிஷன்ல நான் ஒரு அல்ட்ரா கிறிஸ்டல் அப்சர்வ் பண்ணனேன் அப்படின்னா அதனால எனக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படிங்கிறான். அப்புறம் அந்த ட்ரைனிங் ரூம்ல காட்டுறாங்க நம்ம பிளாக்கும் என்னங்கடா ஆல்ரெடி 5 மணி நேரம் ஆயிப்போச்சு இன்னும் ஃப்ராஸ்டர் வெளியே வரலையா, நம்மளால ஈவன் அந்த இடத்துல 1 மணி நேரம் கூட இருக்க முடியல, ஆனா ஃப்ராஸ்டர் 5 மணி நேரம் இருக்கான் அப்படின்னா அவனால மூச்சு விட முடியுமா, அங்க ஆக்சிஜன் இருக்குமா அப்படின்னு கேக்குறா. ஒயிட்டும் என்னமா பிளாக்கு நம்ம ஃப்ராஸ்டர் நினைச்சு ரொம்ப கவலைப்படுற போல, அவ்வளவு கவலையா இருந்துச்சுன்னா நீயே போய் பாத்துக்கோ,
ஆனா அங்க ஏதாவது டேஞ்சரா நடந்துச்சுன்னா அந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அது தெரியுமா தெரியாதான்னு கேக்குறா. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் வந்து ஃப்ராஸ்டர் 3 மடங்கு கிராவிட்டியில ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிறான். இதை கேட்ட நம்ம பிளாக்கும் என்ன அது 3 மடங்கு கிராவிட்டி அப்படின்னு வாய பொளக்குறா. அந்த குல்லாவும் டே ஆல்ரெடி 5 மணி நேரம் ஆகி போச்சுடா, அந்த ஃப்ராஸ்டர் என்ன மனுஷனா இல்ல எவாலுடு பீஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த கிராவிட்டி சென்டர்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் நான் ஆல்ரெடி இந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலோட மொத்த பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் நிறைய கிறிஸ்டல் தேவைப்படுது. நான் சீக்கிரமா எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு போகணும் அப்படின்ட்டு இந்த 3 மடங்கு கிராவிட்டினால என்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்டும் ரொம்பவே வீக்கா இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த 3 மடங்கு கிராவிட்டியில என்னால நார்மலா மூவ் ஆக முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னோட பவர் லெவல் இப்ப இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமா இருக்கும். அப்புறம் இது என்னங்கடா இந்த கிராவிட்டி சென்டரோட டிஃபிகல்ட்டியை இன்க்ரீஸ் பண்றதா? இதுக்கு என்னடா அர்த்தம்? சரி டிஃபிகல்ட்டி லெவல் 1 டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆக்டிவேட் லெவல் 1 டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறான். பார்த்தா அங்கிருந்து நம்ம ஹீரோ மேல லேசர் அட்டாக் வருது. ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு நான் மட்டும் ஆர்மர் போடாம இந்த லேசர்ல ஒரு டைம் அடி வாங்கினேன் அப்படின்னா கூட செத்து போயிருவேன். இங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்தது 2 லேசர் அட்டாக் வருது. அதுல இருந்து தப்பிக்கிறான். அப்புறம் மறுபடியும் 2 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4 லேசர் அட்டாக் வருது. ஹீரோவும் அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு என்னங்கடா இது இந்த 30 செகண்ட் தாக்கு பிடிக்கிறதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு. இந்த ட்ரைனிங் என்னடா இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்னு நாக்கு தள்ள உட்காந்துக்கிட்டு இதுக்கு மேலேயே முடியாது அப்படின்னு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துட்டு இந்த கிராவிட்டி சேம்பர்ல 2 மடங்கு கிராவிட்டியில மொத்தம் 3 மணி நேரம் அதுக்கு 360 பாயிண்ட், அப்புறம் 3 மடங்கு கிராவிட்டியில 2 மணி நேரம் அதுக்கு 360 பாயிண்ட், அப்புறம் அந்த ட்ரைனிங் டிஃபிகல்ட்டி லெவல் 1க்கு 100 பாயிண்ட், மொத்தம் 820 பாயிண்ட் காலி. ஆனா இந்த பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னோட பவர் லெவல் டெமெட்ரிக்கலா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் வந்து டே ஃப்ராஸ்டர் அந்த இடத்துல 5 மணி நேரம் இருந்த நீ ஓகேவா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் அட இந்த ட்ரைனிங்னால எனக்கு என்ன ஆக போகுது, நான்லாம் நல்லா தான் இருக்கேன், இன்னும் ஒரு 5 மணி நேரம் ட்ரைனிங் எடுக்க சொன்னா கூட நான் எடுப்பேன் அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கும் என்ன ஃப்ராஸ்டர் தொடர்ந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறா. அந்த குல்லாவும் ஷாக்லயே எனது இன்னும் 5 மணி நேரமா, ஏன்டா நீ உண்மையிலேயே மனுஷன் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ல இருந்து வெளியே வந்துட்டு இந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலுக்கு ஒரு 60,000 பாயிண்ட், என்கிட்ட இன்னும் ஒரு 8 லட்சம் பாயிண்ட் இருக்கு, நான் இந்த பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்றதுக்கு வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறான். அந்த 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்த 6th ஆர்டர் எவாலுடு பீஸ்டோட ஃபிளஷா கூட இருக்கலாம். ஆனா இந்த வெப்சைட்ல வெறும் 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்படின்னு போட்டுருக்காங்க. எனக்கு என்னன்னு கரெக்டா தெரியல கைஸ். வேற எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் அடுத்த சாப்டர்ல சொல்லிடுறேன். ஹீரோவும் இந்த கேம்பஸ்ல ஹையஸ்ட் பாயிண்ட் ஏர்ன் பண்றதுக்கான ஒரே வழி அந்த அத்லெட்டிக் டவர் தான். நான் மட்டும் அங்க நடக்கக்கூடிய பேட்டில்ல ஜெயிச்சு அந்த அத்லெட்டிக் டவரோட லீடர் போர்டுல வந்துட்டேன் அப்படின்னா நான் எத்தனை நாள் லீடர் போர்டுல இருக்கேன் அப்படிங்கறத பொறுத்து எனக்கு டெய்லியும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது மூலியமா என்னால பாசிவ் பாயிண்ட்ஸை ஈஸியாவே ஏர்ன் பண்ண முடியும். இது ஒன்றும் ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.